நம்ம பார்க்க போகிறது புதினா துவையல். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு பாருங்கள், அதில் ஒரு சிறிய புளி துண்டை எடுத்து அதையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். வதக்கினதை நம்ம தட்டில் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டில் போட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதில் வந்து 2 ஸ்பூன் உளுந்து, அதே எண்ணெயில் அந்த 2 ஸ்பூன் உளுந்து நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும். அந்த கலர் மாறும் போது அதை எடுத்து தட்டில் சேவ் பண்ணி அதே தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எல்லா சமையல்லையும் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று தான். அந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கின பிறகு அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா புதினாவை சேர்க்கணும். அந்த புதினா வந்து நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது. வாய் கொமட்டல், அப்புறம் வந்து வாய் நாத்தம், அதுக்கப்புறம் வந்து முகப்பரு, மன அழுத்தத்தை கூட இந்த புதினா தீர்த்து வைக்குமாங்க. இன்னும் நிறைய பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே இந்த புதினாவை நான் கருதுகிறேன். இந்த கொத்தமல்லி வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கன்சீவாக இருக்க லேடிஸ் வந்து இந்த கொத்தமல்லியை சாப்பிட்டா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக பிறக்குமா. அதனால் கொத்தமல்லி வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டு அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கணும். வதக்கிட்டு அதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். நான் இப்போ எடுத்து வச்சுருந்த தட்டிலே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு அது வந்து நல்லா ஆறணுன்னா அதில் 2 துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.